அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். உலக பிரசித்தி பெற்றவர்களுள் ஒருவர் ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே மிகச் சிறந்தவர்களில் இவர் ஒருவர். இவர் இளம் வயதிலேயே தன் தாயை இழந்தவர். அவரது தாய் மரிக்கும் தருவாயில் ஆபிரகாம் லிங்கனை தன் அருகில் அழைத்து, நீ வேறுபட்டவனாக இருக்க வேண்டும் என்று கூறி மரித்து போனார். இந்த ஒரு வார்த்தையை தன் இருதயத்தில் என்றும் வைத்து ஒரு வேறுபட்ட மனிதனாக தன் இளமை வயதிலும் எந்த உத்தியோகத்திலும், ஏன் அமெரிக்க ஜனாதிபதிகளிலேயே ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டினார். கிறிஸ்தவ ஜீவியம் என்பதும் ஒரு வேறுபட்ட வாழ்க்கையாகும். அது மேலான நோக்கமுடையது. அது சாதாரண வாழ்க்கை என்று அசாதாரண வேறுபட்ட வித்தியாசமான சிறந்த வாழ்க்கையாகும். இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்தில் மக்களுக்கு ஆலோசனைகளை கூறும்போது, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன என்ற வினாக்களை எழுப்புகிறார். ஆம் சகோதர சகோதரிகளே, புறஜாதிகளை விட கிறிஸ்தவ மக்களிடம் விசேஷித்தவைகளை உலகம் எதிர்பார்க்கிறது. ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே என்று இயேசு குறிப்பிடும்போது, உன் செயல்கள் அவர்களை விட ஒருபடியாவது உயர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறார். எவைகளில் விசேஷித்து இருக்க முடியும்? சத்துருக்களை சிநேகிப்பதில், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதில், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதில், துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்பதில், தீமையோடு எதிர்த்து நிற்காமல் இருப்பதில். இந்த தியானத்தை கேட்கிற அன்பரே, கிறிஸ்துவுக்குள் விசேஷித்தவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலியுங்கள். பரலோகம் நம்முடையது, உங்களுடையது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.